நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் ஆறாவதாக வரக்கூடிய ராசி இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசி அன்பர்கள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே திறம்பட செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், சாதகமான வாய்ப்புகள் பெற நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்க்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே ரொம்பவும் பொறுமைசாலிகளாக இருப்பீங்க. எதற்காகவும் யாருக்காகவுமே உங்களை மாற்றிக்கொள்ளாமல் தன்மை ஒரு சிறப்பான செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களை நம்பி வரவங்களை ஆதரிப்பீங்க. கொஞ்சம் சுயநலத்தோடு கூடிய பொதுநலம் உடைய நபர்கள் தான் நீங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே யாருக்காகவுமே உங்களோட செயல்களையும் உங்களோட இயல்பையும் மாற்றிக்கொள்ளாத தன்மை ரொம்பவும் சிறப்பானதாக பார்க்கப்படுது. வேகமாக செயல்பட்டு விவேகத்தோட உங்களோட திறமையை கையாளக்கூடிய நபர்கள். எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின் தான் எடுப்பீங்க. தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். நீதி நேர்மை அப்படிங்கிற பண்புகளோடு எந்த ஒரு செயலையுமே செய்யணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிற செயலை கண்டு யாருமே அதில் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல முக்கியமாக கவனமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியம் வந்தாலும் எந்த வித சமரசமும் இல்லாமல் எடுத்து செய்யக்கூடிய வேலைகளை சிறப்பாக செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற குறிக்கோள் உங்ககிட்ட இருக்கும். சமூக சேவை செய்கிறதுமே உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். பிற்காலத்துக்கு தேவைப்படுகிற செல்வ செழிப்பை நீங்கள் உங்களோட முயற்சிகளால் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு வேலை செய்வீங்க. தான தர்மம் செய்கிறதுலையுமே உங்களோட நிலை மறந்து மற்றவங்களுக்கு உபகாரங்கள் செய்வதை லட்சியமாக கொண்டு இருப்பீங்க. உங்களோட உதவிக்கு யார் தகுந்தவங்க அப்படிங்கிறத யோசித்து தான் உதவியுமே செய்வீங்க. அதே போல் ஒருத்தங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே அனுமானமாக உங்களால் யூகிக்கக்கூடியும். அதே போல் தான் ஒருத்தங்க ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிஞ்சு அவங்க என்ன கேட்க வராங்க அப்படிங்கிறத அவங்க சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த பிரச்சனைக்கான தீர்வையே சொல்லக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ரொம்பவும் கம்பீரமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஆனால் அதற்காக ரொம்பவும் சாதுவானவங்க, ரொம்பவும் அமைதியானவங்க அப்படிலாம் கிடையாது. உங்களோட அமைதிக்கு பின் ரொம்பவும் ஆழ்ந்த ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா இந்த கன்னிராசியில் இருக்கவங்க எடுத்தமோ கவுத்தமோன்னு எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டீங்க. கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்தை தீர்க்கமாக முடிவு செஞ்சு அதில் வெற்றி பெறும் வரைக்குமே கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம், உத்திரம், சித்திரை 3 நட்சத்திரக்காரருக்குமே இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள், அந்த பலன்களால் என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் நிறைய கடன் ஆகியிருப்பீங்க. ஆனால் அந்த நல்லது பெற்றவங்க அந்த நல்லதை நினச்சி பார்த்தாங்களான்னு கேட்டால் கட்டாயம் இருக்காது. இதாலேயே நிறைய மன வருத்தத்துக்கு நீங்கள் ஆளாயிருப்பீங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் விடுபட வழி இருக்கா? அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு நீங்கள் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சனிக்கிழமையில் அனுமனை வழிபட்டு வருவதன் மூலம் சங்கடங்கள் விலக உங்களுக்கு அனுமன் உறுதுணையாக இருப்பார். தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் அனுமனை வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வாருங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் சூரியனை கண்ட பனி போல நீங்குவதை நீங்கள் கண் கூட காண முடியும். உங்களுக்கு அனுமன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஜெய் ஆஞ்சநேய பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற பதிவை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அனுமனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அனுமனுடைய பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம். நிறைய சிறப்பான குணாதிசயம் படைச்சவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். உங்களுக்கு நிறைய விஷயத்தில் பின்னடைவு தான், இறை வழிபாடும் செஞ்சுட்டு தான் இருக்கேன், அதுக்கு மேலே எனக்கு பின்னடைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் உங்களோட ஜாதக ரீதியாக அதற்கான தீர்வை பெற முடியும். நான் ஒரு நம்பர் சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே போதும். நீங்கள் அலையெல்லாம் தேவையில்லை. வீட்டிலேருந்தே உங்கள் ஃபோன் மூலியமாக இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயிலை சொல்லி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் கிரக நிலை என்ன மாதிரி இருக்குது, ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அவங்களா சொல்லிடுவாங்க.
தீர்வுமே அவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே இவங்களுக்கான தீர்வுக்கு பெற்று இப்போ நல்ல முறையில் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டு வந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பர் வந்து கஷ்டப்படுற கன்னிராசி அன்பர்களுக்கு உதவும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம். இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாக போகுது அப்படிங்கிறத பார்த்தா, ஃபர்ஸ்ட் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு, உத்திரம் நட்சத்திரத்தில் 2, 3, 4ஆம் பாதம் இருக்குது. வாழ்க்கையில் இவங்க பின்னடைவே வரக்கூடாது, தொடர்ந்து முன்னேற்றம் தான் இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள். உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நட்சத்திரநாதன் சூரியன் இருக்கார் இல்லையா, அவர் சனி பகவானோட தடைபட்டிருந்த வேலைகளை எல்லாமே எளிதாகவும் ஒவ்வொரு வேலைகளையுமே நடத்தி கொடுக்கக்கூடிய சுப கிரக அமைப்புகள் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் நிலைகள் இருக்கிறதுனால எல்லா வேலையுமே உங்களுக்கு கொஞ்சம் எளிதில் நடக்கும். உங்களோட ரொம்ப நாள் ஆசையுமே இந்த மாதம் நனவாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வந்துடும். அலுவலகத்தில் பணிபுரிஞ்சு வரவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். உடலில் இருந்த நலிவு நீங்கிடும். ஆரோக்கியம் சிறப்பாக செயல்படும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையுமே சிறப்பான பலனை பெறக்கூடிய யோகத்தை இந்த மாதம் கொடுக்குது. ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்து வரும் கேதுவிற்கு பாக்கிய குருவின் பார்வை உண்டாகும் பொழுது உங்களோட மனதில் இருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களுமே உங்களை விட்டு விலகிடும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்த்த பிரச்சனைகள், போட்டிகள் எல்லாமே நீங்கிடும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாக முடியும். அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் சொல்கிறபடி தான் நீங்கள் வாழ்வீங்க. மற்றவங்க சொல்கிற பேச்சில் இருக்கிற நியாயம் எது அநியாயம் எது அப்படிங்கிறது உணர்ந்து வாழக்கூடியவங்க தான் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் யோகம் தரும் ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்க போகுது. என்ன எது அப்படின்னு பார்த்தா, பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானோட பார்வை உங்களோட ராசிக்கு உண்டாகிறதுனால தெளிவாகவும் திட்டமிட்டும் நீங்கள் செயல்பட போகிறீங்க. இதன் மூலம் உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்பட போகுது. 6ஆம் இடத்துல ஆத்மகாரகன் உங்களோட ராசிநாதன் கர்மகாரகன் சஞ்சரித்து வரதுனால உங்களுக்கு அசாத்தியமான துணிச்சலும் நம்பிக்கையும் இந்த மாதம் ஏற்படும். உங்களோட எதிர்பார்ப்பு இப்பொழுது நனவாகும். இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல உணர போறீங்க. மனதில் இருந்த சிரமம் குறையும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியடையும் வாய்ப்பை கொடுக்கும். தடைப்பட்ட வேலை சுறுசுறுப்பாக நடக்கும். அரசு வழியில் எடுக்கிற முயற்சி சாதகமாக அமையும். உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உடல் நிலையில் இருந்த நிலைகள் மாறி முன்னேற்றம் உண்டாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை உருவாக்க போறீங்க. இதுவரைக்கும் இருந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீண்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். செஞ்சுற தொழிலையுமே நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல லாபத்தை பெற முடியும். ஏன்னா இந்த சமயத்தில் பணியாளர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் தருவாங்க. வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடை காணாமல் போகும். பணவரவு சீராக இருக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. தொழிலுக்கு தேவையான முதலீடுகளை நீங்கள் அதிகரிப்பதன் மூலம் நல்ல லாபத்தையுமே பெறக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இருக்குது. வயதானவங்க நிலையில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லது. அதன் பிறகு சித்திரை 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இவங்க வந்துட்டு துணிச்சலோடையும் தைரியமாகவும் எந்த ஒரு செயலையுமே செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்குமே இந்த மாதம் அப்படிங்கிறது பல வகையிலுமே யோகம் தரும் மாதமாக அமைச்சிருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் வக்கர நிவர்த்தியாகி கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிற பொழுது நீங்கள் இப்போ இருக்கிறத விடவே நல்லா தைரியமாக செயல்பட போகிறீங்க. நினச்ச வேலையை நினச்சபடி நடத்தி முடிச்சு காட்டவும் போகிறீங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்து காணப்பட போகுது. வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல செய்தி கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும். தொழில் விருத்தியாகவும் புதிய முயற்சி வெற்றியடையும் வாய்ப்பை கொடுக்கும். சனி பகவானும் சூரியனும் உங்களோட செல்வாக்கை மேலும் உயர்த்துவாங்க. தடைபட்டிருந்த வேலை வெற்றியடையும். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் தொழில், குடும்பத்தில் இருந்த நெருக்கடி இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடும். இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். வியாபாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் வரும். அதே போல் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராகுவும் சுக்கிரனும் உங்களுக்கு வேலை விஷயத்தில் ஏதாவது தேவையற்ற ஆசைகளை உருவாக்கக்கூடும். ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கு இந்த மாதம் முன்னேற்றத்தை கொடுக்கும்.
நீங்கள் நியாயமாகவும் எந்த ஒரு விஷயத்தையுமே சட்ட ரீதியாகவும் செயல்படுத்தும் பொழுது கண்ணும் கருத்துமாக செயல்படுறது சிறப்பானதாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.